ஆனா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ராவேல தஹஜ்ஜுத் தொழுவாங்க, எலும்புவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ராவேல கொஞ்ச நேரம் சரி தூங்குவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை மாணவர்களுக்கு. மாணவர்கள் ஒரு நாள் ரகசியமா கேட்டான். என்ன கேட்டாங்க? உஸ்தாத், நீங்க மற்றவங்கள மாதிரி ராவுல முழுமையா நின்று வணங்குறத நாங்க பார்த்தது இல்ல. நீங்க ராவேல கொஞ்ச நேரமாவது தூங்குறீங்க, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். சொன்னாங்க, என் உடல் ராகத்துக்காக வேண்டி நான் தூங்குறது இல்ல. என் உடல் ராகத்துக்கு நான் தூங்குறது இல்ல. நான் தூங்குறேன் ஏண்டா ஒவ்வொரு ராவுலையும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றேன். அந்த நபியுடைய தரிசனத்துக்காக வேண்டி தூங்குறேன். அப்பா ஏன் தூங்குற? நபிய சந்திக்கிறதுக்கு தூங்குற. இந்த செய்தி மாலிக்குடைய தாய்க்கு கேள்விப்படுது, உமாக்கு. மாலிக்குடைய தாய் கடைசி காலத்துல வயோதிபத்துல தள்ளாடுற நிலைமையில கண்ரெண்டும் குருடான நிலைமையில இருந்தான். இந்த குருடா இருக்கிற காலத்துலதான் இவன் மாலிக்க கூப்பிட்டு அனுப்புறான். கூப்பிட்டு அனுப்பி மகன் கிட்ட கேட்கிறாங்க, உம்மா வானே, நீங்க இப்படி சொன்னீங்களா? ராவேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றேன்னு நான் கேள்விப்பட்டேன். சொன்னாங்க, ஓ, நான் அப்படி கனவு காண்றேன். உம்மா சொன்னா, அந்த கனவு ஏண்ட பங்குண்டா, உங்களோட வாழ்க்கையில ஏண்ட பங்குதான் அந்த கனவு. மாலிக் கேட்டாங்க உம்மா கிட்ட, எப்படி அந்த பங்கு? சொன்னாங்க, நான் எப்பயுமே உது இல்லாம உங்களுக்கு பால் கொடுத்ததில்லை. உது இல்லாம குளிப்பு கடமையா பால் கொடுத்திருப்பாங்களா? உது இல்லாம உங்களுக்கு பால் ஊட்டினதில்லை. அதே போலதான் நீங்க பால் குடிக்க கொள்ள நான் உங்களுக்கு பதிலா பிஸ்மி சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர்ல ஸலவாத் சொல்லுவேன். அதுக்கு பின்னால்தான் நீங்க பால் குடிப்பீங்க. நீங்க பால் குடிச்சு கொண்டிருப்பீங்க, நான் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு கொண்டிருப்பேன். யா அல்லாஹ், இந்த குழந்தைய உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக நெருக்கமான குழந்தைய ஆக்கன்னு துஆ செய்வேன். அந்த துஆ தான் நீங்க காண்ட கனவுட்டாங்க இமாம் மாலிக்குடைய உம்மா. ஒரு தாய் சீராகிறது, ஒரு தாய் ஒழுக்கமுள்ள, என்ன பண்புள்ள, வெக்கமுள்ள, மான மரியாதையை பேன்றதுக்காக வேண்டிய உசிரையும் தியாகம் செய்யக்கூடிய தன்மை உள்ள பெண்ணாக ஆகிறது எவ்வளவு முக்கியமான வேலைதான். ஒரு பெண் வீணா போனாண்டா